வணக்கம் அருளினியன் மேகாஸ்ரீ. வணக்கம் வணக்கம் அண்ணா. ரெண்டு பேரும் நல்லா அழகா மேடைக்கு வந்து நின்னாச்சு. அறிவா பேசுறதுக்கு என்ன தலைப்பு? மாணவர்களை கண்டிப்பது சரியா தவறா? தலைப்பு சொல்றதுலே எனக்குள்ள ஒரு பலமான போட்டி இருக்கு. மாணவர்களை கண்டிப்பது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு அருமையான தலைப்பு. யார் வந்து அடி வாங்கிட்டு இதை பேசுறா, யார் இனிமே அடி வாங்கக்கூடாதுன்னு பேசுறாங்கிறத பேசும்போது நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். மிக சிறப்பாக ரெண்டு பேரும் பேசுறாங்க. வெள்ளக்கோயில்ல இருந்து வந்திருக்கிற மேகாஸ்ரீ. நீ ஒவ்வொரு சுற்றுலையும் அதை சொல்லிடணும். இந்த பக்கம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியிலிருந்து அருள் இனியன். ரெண்டு பேருக்கும் ஆதரவு கொடுக்கிற எங்கள் மேயர்கள். மிக சிறப்பாக ரெண்டு பேரும் பேச போறீங்க. இல்லை யாரு சரின்னு பேசுறா? கண்டிக்கணும். அப்ப நீங்க கண்டிக்க கூடாதுன்னு பேசுறீங்க. இரண்டு பேரும் சிறப்பாக பேசுங்க. உற்சாகமான வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி அண்ணா. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அவையோர் அனைவருக்கும் அருளினியனின் அன்பு வணக்கம். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு கண்டிப்புதான் சரி என வாதிட விளைகிறேன். மறுத்து வாதிட வந்திருக்கும் மேகாஸ்ரீக்கு வாழ்த்துக்கள். ஐயன் திருவள்ளுவர் கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்ற கற்றாருள் எல்லாம் தலை என்ற குறளின் மூலம் ஆசிரியர்களின் கண்டிப்புதான் மாணவர்களை முன்னேற்றுகிறது என்று குறிப்பிடுகிறது. உளி தரும் வழியை பொறுக்கும் கல்லெல்லாம் சிலையானது, மறுத்ததெல்லாம் வெறுங்கல்லானது. பிரம்பு என்பது தண்டிப்பதற்கான கருவி அல்ல, அது கண்டிப்பதற்கான குறியீடு. ஒரு மாணவனை நல்வழிப்படுத்த பெரிதும் தேவை கண்டிப்புதான். ஆசிரியர்கள் பிரம்பை கையில் எடுக்காததால் தான் ஏராளமான இளைஞர்களின் முதுகுகளை காவல்துறையின் லத்தி பதம் பார்க்கிறது. அடி உதவுவது போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் என்பது முதுமொழி. இன்றைக்கு இருக்கிற சட்டதிட்டங்கள் துணை இருப்பதால் தான் மாணவர்கள் குருவாய் போற்ற வேண்டிய ஆசிரியர்களை கூட கத்தியால் குத்தும் அவலமான நிகழ்வுகளும் அரங்கேறுகிறது. அந்த காலத்துல எங்களோட பாட்டி குழந்தைங்களை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டுட்டு, ஐயா 8 மாஸ்டரு, இவன் ஏதாச்சும் சேட்டை பண்ணானா அவன் 2 கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம். ஆனா இந்த காலத்துல பையன் ரொம்ப சேட்டைக்காரன் டீச்சரு, பார்த்து பத்திரமா நீங்க நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களாம். என்னுடைய அப்பா தாத்தாக்கள் அவரவர் ஆசிரியரிடம் மொழிக்கு மொழி அடி வாங்கியதால் தான் இன்று அவையத்து முந்திருக்கிறார்கள். அரைக்கால் டவுசரில் அடிக்கிற அடி அந்த அரை முழுக்க கேட்குமாங்க. ஏன் நம்ம ராகவேந்திரன் அண்ணன் கூட ஆசிரியர்களோட கண்டிப்பை ஏற்றதால் தான் இந்த அவையில் முந்திருக்கிறார்கள். ஆசிரியர்களின் கண்டிப்பால் தான் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் மாணவர்கள் சிறந்து விளங்குகின்றனர். ஆனால் இன்றோ ஆசிரியர்கள் மாணவர்களை கோபமாக முறைத்து பார்த்தாலே குற்றம் என்கிறார்கள். எங்க என்ன அடிச்சு பாருங்க அப்படின்னு ஆசிரியரையே முறைத்து பார்க்கும் அவலமான சூழலும் உருவாகிவிட்டது. கடவுளே, எங்களோட வாத்தியார் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுப்பா அப்படின்னு மாணவர்கள் சாமி கும்பிடுவது கண்டிப்புக்கு பேர் போன பிரம்படிப்பட்ட காலம். கடவுளே, குறிப்பிட்ட அந்த சேட்டக்கார மாணவன் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுப்பா அப்படின்னு ஆசிரியர்கள் சாமி கும்பிடுவது இந்த காலம். காலம் எப்படி மாறி போச்சுன்னு பார்த்தீங்களா? திசையை 8ஆகவும் இசையை 7ஆகவும் சுவையை 6ஆகவும் நிலத்தை 5ஆகவும் காற்றை 4ஆகவும் தமிழை 3ஆகவும் திணையை 2ஆகவும் பிரித்து பார்த்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டுமே ஒன்றாக வைத்து பார்த்தான். அந்த ஒழுக்கம் என்பது பிரம்படிப்பட்ட மாணவர்களிடம்தான் சிறப்பாக இருந்தது என்பது வெள்ளிடை மலையாகும். கண்டிப்பு கற்றவருக்கு காவலானது, கண்டிப்பின் சாயல் கடவுளின் தோற்றம் என்ற சந்தனடை வரிகள் கண்டிப்பின் சிறப்புகளை உணர்த்துகின்றன. எனவே மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் துணை புரிவது கண்டிப்புதான், கண்டிப்புதான், கண்டிப்புதான் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பு தமிழில் எங்களுக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை.
ஏன் என்று கேட்கிறீர்களா? காலையில் எங்களை எழுப்பும் போதே எருமை எருமை என்று கண்டிப்புடன் எழுப்பாமல் கண்ணே மணியே என்று கனிவுடன் எழுப்பினால் நாங்களும் பணிவுடன் செயல்படுவோம் அல்லவா? கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை ஜிங்கு ஜிங்கு நாடுச்சான்னு பாட்டி சொல்லுவாங்க. அதுபோல வீட்டிலிருந்து பள்ளிக்கு சென்றால் அங்கு ஆசிரியர் கண்டிப்பு என்ற பெயரில் எங்களை நல்லா வச்சு செய்யறாங்க. பாவம், அவர்களை யார் கண்டித்தார்களோ? இந்த 9 வயதில் நீங்கள் எங்களை படுத்தும் பாடு அந்த பரமசிவனுக்கே வெளிச்சம். அன்பேனும் ஆர்வமுடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடா சிறப்பு என்ற வள்ளுவர் வாய்மொழியை 100 முறை என் மண்டையில் கொட்டி கொட்டி சொல்லிக் கொடுத்தார்கள். அன்புடைமை குரலை அன்பே இல்லாமல் கண்டிப்புடன் சொல்லித் தருவது எந்த விதத்தில் நியாயம்? மூளை கோளாறு உள்ளவன் என்று ஆசிரியர்களால் கண்டித்து புறக்கணிக்கப்பட்டு தனது தாயின் அன்பினால் மட்டுமே உத்வேகமடைந்து மின்விளக்கை கண்டுபிடித்தார் தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்கள் என்று என் பாட புத்தகத்தில் படித்தேன். அதுபோல எங்களையும் சிறு சிறு தவறுக்கெல்லாம் கண்டிக்காமல் ஊக்குவித்தால் உலகையே எங்கள் உள்ளங்கையில் சுழல வைத்து அற்புதம் படைப்போம். பெற்றோர்களே, உங்களிடம் ஒரு கூட்டம் வந்து புள்ளைய கொஞ்சம் கண்டிச்சு வளர்ப்பா என்று காதில் ஓதுவார்கள். அதையெல்லாம் நம்பி விடாதீர்கள். ஏனென்றால் அன்பினால் திருத்த முடியாத எதையும் கண்டிப்பினால் கண்டிப்பாக திருத்தவே முடியாது. அரசே எங்களை அடிக்கக்கூடாது என்று சட்டம் போட்டுள்ளது. இந்த சமூகம் சட்டத்தை எப்பொழுதுதான் மதித்திருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. தேநீர் கடை மாமா சொன்னதுதான் ஞாபகம் வருகிறது. தான் பேசாமல் தன்னை பற்றி உலகையே பேச வைத்த ஹெலன் கெல்லருக்கு உறுதுணையாக இருந்தது ஆசிரியரின் அன்பு மட்டுமே. அன்பினால் தான் அகிலமே இயங்குகிறது. அன்பிற்கு பஞ்சமா என்ன, அள்ளி கொடுங்களேன். காந்தி தாத்தா கூட அன்பின் வழியில் தான் சுதந்திரத்தை பெற்று தந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹிட்லரை உங்களுக்கெல்லாம் கொடுங்கோல் ஆட்சியாளராகத்தானே தெரியும். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவரது தந்தையின் அதீத கண்டிப்பு மட்டுமே. அன்பு அரவணைக்கும், கண்டிப்பு பயமுறுத்தும். நாங்கள் ஹிட்லர் ஆக வேண்டுமா அல்லது மகாத்மா காந்தி ஆக வேண்டுமா என்பது உங்கள் கையில் தான் உள்ளது. எங்கள் வகுப்பில் ஒரு மாணவன் ஒரு பாடத்தில் மட்டும் எப்பொழுதும் 100 மதிப்பெண் பெறுவான். எப்படா என்று காரணம் கேட்டால் அந்த பாட ஆசிரியரின் அன்பான அணுகுமுறைதான் காரணம் என்று பதிலளித்தான். அன்பு பொறுப்பை தரும், கண்டிப்பு வெறுப்பை தரும். எனது கிறுக்கல்களையும் ரசித்து அருமை என்று புகழ்ந்த எனது ஓவிய ஆசிரியருக்கு ஓவிய போட்டியில் நான் வாங்கிய முதல் பரிசுகள் எல்லாம் சமர்ப்பணம். அன்பு வெற்றியை தரும், கண்டிப்பு கலக்கத்தை மட்டுமே தரும். பெற்றோர்கள் எங்களை அடித்து கண்டிக்கும் பொழுது நம்ம தாத்தா பாட்டி வந்து அட புள்ளைய போட்டுக்கிட்டு சும்மா அடிக்காத, அன்பா சொல்லு, அது கேட்டுக்கும்னு சொல்லுவாங்க. அப்பொழுது அவர்கள் எனக்கு தெய்வமாக தெரிவார்கள். இப்பொழுது நான் கேட்கிறேன், குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்கிறீர்கள். எங்களை கண்டிக்கும் உங்களால் தெய்வத்தை கண்டிக்க முடியுமா? அந்த தெய்வத்திற்கு கூட அன்புதானே பிடிக்கிறது. நாயை கல்லால் அடித்தால் கடிக்க வரும், தடவி கொடுத்தால் நம்மையே சுற்றி வரும். அதுபோல நீங்களும் எங்களை கண்டிப்பினால் அடிக்காமல் கனிவுடன் தடவி கொடுத்து ஒரு ஏணியாக இருந்தால் எங்கள் இலக்கை எட்டி பிடிப்போம். குறை கூறாதீர்கள், பழிக்க கற்றுக்கொள்வோம். கேலி செய்யாதீர்கள், கூச்சப்பட கற்றுக்கொள்வோம். கண்டிக்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள், அன்பு செய்ய கற்றுக்கொள்வோம். ஊக்கப்படுத்துங்கள், தன்னம்பிக்கையை கற்றுக்கொள்வோம். அன்பான அழகான முகத்தையும் அருள் இனியன் என்ற இனிமையான பெயரையும் வைத்துக்கொண்டு கண்டிப்பது சரியே என்று பேசுவது சரியா அண்ணா? கண்டிப்பு நம் அன்பில் துண்டிப்பை ஏற்படுத்தும். அன்பே சிவம் என்று கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பு மகள் மேகாஸ்ரீ. நன்றி, வணக்கம். 2 குழந்தைகளுமே ரொம்ப நிதானமா பேசினாங்க. அதுவும் நான் அடி வாங்கினதெல்லாம் இவனுக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியல. ரொம்ப அழகா எல்லாரையும் அடிங்க அப்படின்னு இவன் சொல்லால அடிச்சிருக்கான். மிக சிறப்பாக. அதுல ஒரு கிராஸ். நீங்க தான் சில சமயம் இந்த பொண்டாட்டிட்ட புருஷன் உளர்ற மாதிரி உங்களை மகிழும் போது ஏதாவது உளறி இருப்பீங்க, அதை வச்சு செய்யறான். மிக சிறப்பாக அருளினியன் பேசியிருக்கிறார்.
மேகாஸ்ரீ பேச்சை வந்து அருமையான ஆடியன்ஸ் வந்து எங்களுடைய பார்வையாளர்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்தி இன்னும் சிறப்பான ஒரு உரையாக மாற்றி இருக்கிறீங்க. அருளினியன்கிற ஒரு அழகான பேரையும் இந்த அன்பான முகத்தையும் வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு மேகாஸ்ரீ கேட்கும்போது உள்ளபடியே இந்த போட்டி ரொம்ப ஆரோக்கியமான போட்டியாக இருந்தது. 2 பேரும் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறீங்க. 2 பேரில் யார் அதிகமாக அடி வாங்கினது அப்படிங்கிறத நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இப்போ முதல்ல நடுவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம். முதல்ல எங்கள் அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள். இந்த 2 பேரையும் முதல்ல நான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அது அன்பாலேயே அடிக்கலாம், உங்கள் கைத்தட்டால். என்னைக்கு வாதியாருடைய குச்சி முதுகில் பட்டதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிங்களோ, உன் வீட்டு புள்ள காவல் நிலையத்தில் குச்சியில் போய் நிற்கிறான்னால, அது ஒரு செய்திக்கு பலத்த கைத்தட்டு, பலத்த கை. எக்ஸ்ட்ராடினரி. பாப்பா அவளுடைய உடல் அசைவு மொழி எனக்கு இயல்பிலேயே பிடிக்கும். படிப்படியாக அவளுடைய வளர்ச்சியை பார்க்குறேன். இதை விட ஒரு சரியான போட்டி உண்மையா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்த சாட்டிஸ்ஃபேக்ஷன். இதுக்கு மேல எனக்கு விமர்சனம் சொல்ல தெரியல. நன்றி. அற்புதமான வாழ்த்துறையை வழங்கி இருக்கிற அண்ணன் மணிகண்டனுக்கு ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள். இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி இப்ப இந்தியாவா பாகிஸ்தானா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. அதுக்கான பதில எங்கள் பசுமை கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் சொல்லுவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. அருளினியன், மேகாஸ்ரீ, உங்கள் இருவரை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் புல்லரிப்பாகவும் இருக்கிறது. அருளினியன், உன்னுடைய பேச்சு வழக்கம் போல ஒரு சீரான நடையில கேட்பவர்களின் செவிகளை வந்து அப்படியே வருடி கொடுத்து இந்தாங்க கேளுங்க, இந்தாங்க கேளுங்க என்று சொல்வது போல அப்படியே அலையலையாக இருந்தது. ஒரே ஒரு கருத்து என்ன அப்படின்னா, நீ நிதானமா பேசின, நினைவில் இருப்பதை எல்லாம் சொல்லிடணும் என்கின்ற ஒரு பதற்றம் உன்னிடம் இல்லை. ஆனால் நீ என்ன கவனத்தில் வைத்துக் கொள்ளணும் அப்படின்னா, அதற்காக ரொம்ப நிதானம் வேண்டாம், ரொம்ப மெதுவாக வேண்டாம், ஓரளவுக்கு ஒரு சீரான நடை வேண்டும். ரொம்ப அதிவேகமாகவும் போக வேண்டாம், மெதுவாகவும் போக வேண்டாம். மற்ற எந்த குறையும் நான் உன்னிடத்தில் பார்க்கவே இல்லை. மேகாஸ்ரீ, நீ வந்து 5 நிமிஷத்துல இந்த அரங்கத்தில் இருக்கிற எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுட்ட. உன்னுடைய மிகப்பெரிய பலம் உன்னுடைய அந்த இனிமையான நேர்மறையான அந்த அதிர்வுகளை பரப்பக்கூடிய உடல் மொழி. ஆனால் அது மட்டும் இருந்தால் பத்தாது. அத்துடன் உனக்கு பலம் சேர்ப்பது உன்னுடைய அந்த ப்ரிப்பரேஷன், அந்த மெனக்கெடல், அந்த உழைப்பு. எங்கேயுமே ஒரு தங்கு தடை இல்லாமல் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் சொல்லக்கூடிய ஆற்றல் உனக்கு இருக்கிறது. நிறைய மேற்கோள்கள் எல்லாம் இல்லை, நிறைய சம்பவங்கள் எல்லாம் இல்லை, யதார்த்தத்திலிருந்து நீ எடுக்கிற. மேன்மேலும் பொலிந்து வளர என்னுடைய வாழ்த்துக்கள். 2 நடுவர்களுமே ரொம்ப அழகா மதிப்புரைகளை வழங்கி இருக்கிறாங்க. கல்லை கொண்டு எரிஞ்சா ஒரு நாய் வந்து கடிக்க வரும், ஆனால் அந்த நாயவே தடவி கொடுங்க, அது உங்களையே சுற்றி சுற்றி வந்து வாலாட்டும், அப்படி எங்களை நீங்கள் வந்து தடவி கொடுக்க கூடாதா அப்படின்னு மேகாஸ்ரீ. எப்போ நீங்கள் ஆசிரியர்கள் கையிலிருந்து பெரம்ப வாங்கினீங்களோ அப்பயே போலீஸ்காரங்க கையில் இருக்கிற பெரம்பு உயர்ந்துருச்சுன்னு அருளினியன் இந்த பக்கமா அந்த பக்கமானா 2 பக்கமும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க இல்லை, அவர் ரொம்ப கெட்டிக்காரி. என்னைய பார்த்து எரும மாடேன்னு சொல்லி அப்படியே பேச்சுக்கு போயிட்டா. எந்த பக்கம் நாம சாயிறது அப்படின்னு தெரியாத மாதிரி 2 பேரும் பேசியிருக்கிறாங்க. வெளிச்சப்பூக்கள், அந்த வண்ண மலர்கள் யார் மீது எப்படிப்பட்ட ஒளியை பாய்ச்ச இருக்கு அப்படிங்கிறத இப்போ நாம பார்க்க இருக்கிறோம். இந்த வெளிச்சப்பூக்கள் யாருக்கு வெற்றியை தரப்போகிறது? இதோ வெளிச்சம். இரண்டு குழந்தைகளுமே ரொம்ப சிறப்பா பேசுனாங்க. ஒரு உற்சாகமான கைத்தறல்கள் நீங்க கொடுக்கணும். ஏன்னா ஒரு சவாலான தலைப்பு, 2 பேருமே ரொம்ப சாமர்த்தியமா அதை கையாண்டிருக்கிறாங்க. அதில் அருளினியன் சின்ன சின்ன தடுமாற்றங்கள், அந்த நிதானமாக பேசுனது கொஞ்சம் மிதவேகமாக போகலாம், ரொம்ப மெதுவாக போயிட்டார் அப்படிங்கிற அந்த சின்ன சின்ன விடயங்களால அவருக்கு ஊதா மலர்கள் கிடைச்சிருக்கு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல் கொடுங்க. இதுவுமே வெற்றிக்கு இணையானது தான் அப்படிங்கிறத உங்கள் கைத்தட்டல்கள் அவருக்கு சொல்லட்டும். உள்ள கோயில் வெள்ளக்கோயிலாக இருக்கிற மேகாஸ்ரீக்கு அந்த பச்சை நிற மலர்கள் கிடைச்சிருக்கு. ஒரு உற்சாகமான கைத்தட்டல்கள் மேகாஸ்ரீக்கு. 2 பேருமே சிறப்பாக பேசியிருக்கிறீங்க. அடுத்த சுற்றுல இன்னும் அற்புதமாக பேச எங்கள் கைத்தட்டல்களால் வாழ்த்துக்கள்.